இப்போ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தோட முதல் 2 வாரம், முதல் வாரம், ஜனவரி மாதத்தோட கடைசி வாரத்துலாம் நாம ட்ரை பண்ணாலும் எல்லாம் நடந்தாதானே உண்டுங்க இல்லையா? நம்ம கையில் என்ன இருக்கு? ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு வேணுங்கிற பார்ட்னர்ஷிப், நமக்கு வேணுங்கிற கான்டாக்ட்ஸ், நமக்கு வேணுங்கிற திருவாதிரை நட்சத்திரமாக இருக்கலாம், புனர்பூச நட்சத்திரமாக இருக்கலாம். பட் உங்க லக்னம் என்ன அப்படிங்கிறத வைத்து அந்த லக்னாதிபதி எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறார் உங்க ஜாதகத்துல, இன்னுமே அதிகமான பலன்களாகவும் இல்ல சுமாரான தசாபுக்திகள் தான் உங்க லக்னத்துக்கு போய் கொண்டு இருக்கிறதா இருந்தா நான் சொன்ன சில நல்ல பலன்கள் கொஞ்சம் குறைவாகவும் இருக்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கணும். உங்களுடைய 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் இருந்தது, உங்களோட ராசியாதிபதி புதனே இருந்தது. ஆனா இப்போ பாருங்க, கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். பிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம மார்ச் 2026 மிதுன ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்க போகிறோம். என்ன சார் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜின்னு கேட்டிங்கன்னா, எந்த விதத்திலும் மூட நம்பிக்கைகளை போகாமல், பரிகாரங்கள் விஷயத்தில் போகாமல், மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகம் இப்படி இருந்தால் எது மாற கர்ம பலன் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத நம்மளுடைய 18 வருஷ அனுபவத்தை எடுத்து அது மூலமாக ஒரு பொது பலனாகிய இந்த கோச்சார அமைப்புல மிதுன ராசிக்கு எந்த தாக்கத்தை மார்ச் 2026 கொடுக்க போகுதுங்கிறத நம்ம துல்லியமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில ஒளி தத்துவ முறையில நம்ம பார்க்க போறோம். இப்ப பாருங்க, மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி இருக்கிறார், ராசிக்குள்ள குரு இருக்கிறார், ராகு 9ஆம் இடத்துல இருக்கிறார், கேது 3ஆம் இடத்துல இருக்கிறார். எல்லாத்துக்கும் தெரியும், குரு ராசிக்குள்ள இருந்து 9ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது கரெக்டா மார்ச் மாசம் இருக்கும் பொழுது செவ்வாய், சூரியன், ராகு, புதன் இந்த 4 கிரகமும் 9ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற பாக்கியஸ்தானத்தில் கும்பத்தில் இருக்காங்க. குருவின் பார்வை பெறுகிறார்கள். இது நல்ல ஒரு விசேஷம். இப்ப பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தோட முதல் 2 வாரம், முதல் வாரம், ஜனவரி மாதத்தோட கடைசி வாரத்துலாம் மிதுன ராசிக்காரங்கள் பாத்தீங்கன்னா பயங்கரமான மன அழுத்தம். ஏன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் இருந்தது, உங்களோட ராசியாதிபதி புதனே இருந்தது. ஆனா இப்போ பாருங்க, மார்ச் மாசம் ராசியாதிபதி ஆகிய புதனே பாருங்க 9ஆம் இடத்துல சுக்கிரனோட சேர்ந்திருக்கிறார், குருவின் பார்வை பெறுகிறார். செவ்வாயோட எந்த வித தாக்குதலும் எந்த வித ஒரு அமைப்பும் இல்லாமல் பிரிஞ்சிருக்கிறார். இதை நம்ம ஒரு நல்ல அமைப்பு. மார்ச் மாசம் நல்லாவே நீங்க முன்னேறக்கூடிய அமைப்பு, நல்ல கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு, அடுத்தடுத்த விஷயங்கள் நீங்க போகக்கூடிய அமைப்பு. மாணவர்களா இருந்தாலும் சரி, படிப்பு முடிச்சு வேலைக்கு போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வேலை போய் ஒரு 3 வருஷம் ஆச்சு ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வெளிநாடு வாய்ப்புகளை எதிர்பார்ப்புகிறவங்களா இருந்தாலும் சரி, உத்தியோகஸ்தர்களா இருந்தாலும் சரி, பெரிய முதலீட்டாளர்களாக வியாபாரிகளா இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனா இருந்தாலும் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த 4 கிரகம் குருவின் பார்வை பெற்றிருக்கிறது மிதுன ராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்கு. அதே சமயத்துல மார்ச் 15ஆம் தேதிக்கு மேல சூரியனே 10ஆம் இடத்துக்கு போறார், சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கிறார், சனியும் 10ஆம் இடத்துல இருக்கிறார். இது ரொம்ப நல்லது. என்ன, சூரியன் சனியும் பக்கத்துல வரும்பொழுது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். பட் இருந்தாலும் உங்களோட ராசி அதிபதி ஆகிய புதன் ரொம்ப நல்ல அமைப்புல மாதம் முழுவதும் இருக்கிறனால எந்த வித மாத்திரமும் இல்லாமல் சுக்கிரன் மட்டும்தான் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போறார், சூரியன் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போறார். மற்றபடி புதன் பாத்தீங்கன்னா குருவின் பார்வை முழுசா பெறக்கூடிய அமைப்பாக இருப்பதனால நல்ல ஒரு அமைப்பு. மாதம் முழுவதும் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பண்ணணுங்கிற விஷயத்துல கொஞ்சம் பல்பெரியும் என்னங்க, உங்களுக்கு கொஞ்சம் தெளிவு பெருந்துடும். ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம் பட்ட கஷ்டங்கள் இருந்து இப்போ ஓரளவுக்கு எப்படி மீண்டு வரணும், எப்படி போய் நம்ம ஜெயிக்க முடியும், எப்படி ஒரு சில விஷயங்கள் காரியங்கள் நடத்திக்க முடியும், நம்ம சிக்கல்ல நாம எப்படி வெளியில வர முடியுங்கிற ஒரு நல்ல ஒரு வழியை கொடுக்கக்கூடிய, வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய, குருவின் பார்வை பெறக்கூடிய ராசி அதிபதியாக புதன் இருப்பதனால நல்லா இருக்கு. அது ராகுவோட சேரும்போது சில பிரம்மாண்டங்கள் நடக்கும், சில எதிர்பாராத சில ஒரு முன்னேற்றங்கள், லாபங்கள்லாம் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ராஜ யோகாதிபதியாகிய சுக்கிரனே பாத்தீங்கன்னா இப்போ மீனத்திலே உச்சம் பெருந்து மாதம் முழுவதும் இருந்து மாச கடைசி 11ஆம் இடத்துக்கு போகுது. எப்பவுமே ராஜயோகாதிபதியாகிய சனியும் 10ஆம் இடத்துல, ராஜோகாதிபதியாகிய சுக்கிரனும் 10ஆம் இடத்துல. அப்படி இருக்கும் பொழுது 2 ராஜோகாதிபதிகள் மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து மீதி 4 கிரகங்கள் 9ஆம் இடத்திலிருந்து குருவின் பார்வை பெறும் பொழுது நல்ல முன்னேற்றங்கள், இதுவரை நீங்கள் செய்த தவறுகளை திருத்திக் கொண்டு அடுத்தடுத்த வாழ்க்கையில நீங்கள் ஜெயிப்பதற்கு, வெற்றி பெறுவதற்கு வேணுங்கிற உத்வேகமான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. என்னதான் நாம ட்ரை பண்ணாலும் எல்லாம் நடந்தாதானே உண்டுங்க இல்லையா? நம்ம கையில என்ன இருக்கு? அப்படிங்கிறப்ப நமக்கு வேணுங்கிற பார்ட்னர்ஷிப், நமக்கு வேணுங்கிற கான்டாக்ட்ஸ், நமக்கு வேணுங்கிற சில தொடர்புகள் மூலமாக சில
சில விஷயங்கள் நடக்கிறது, கரெக்டான டைம்ல ஒன்று கிடைச்சதுங்க. எனக்கு வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கட்டும், படிப்பு விஷயமா இருக்கட்டும், அட்மிஷனா இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் கனெக்ட் ஆச்சுங்க எனக்கு. ஏன்னா ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாயால் பாதிப்புல ஃபுல் பிப்ரவரி மாதம் முதல் வாரம் 2வது வாரம்லாம் இருந்து ஜனவரி மாதம் கடைசி வாரம்லாம் இருந்து நம்ம பாதிக்கப்பட்ட மிதுன ராசிக்காரர்கள் இப்போ பெருமூச்சு, நிம்மதி பெருமூச்சு பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு மார்ச் 2026 இருக்குதுங்க. இந்த மாதத்தை கொஞ்சம் யூஸ் பண்ணி நீங்கள் போட்ட சிக்கல்ல இருந்து சில விஷயங்கள வெளியில வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை கரெக்டா நீங்க யூஸ் பண்ணிக்கணும். இது பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகம், பிறந்த தேதி, பிறந்த நேரம், ஊரை வைத்து நீங்க எது மாதிரி டைம்ல பிறந்திருக்கீங்க, உங்க ஜாதகம் எப்படி இருக்கு, உங்க லக்னம் என்ன, நீங்க ராசி மிதுன ராசி, நீங்க மிருகசீட நட்சத்திரமாக இருக்கலாம், திருவாதிரை நட்சத்திரமாக இருக்கலாம், புனர்பூச நட்சத்திரமாக இருக்கலாம். பட் உங்க லக்னம் என்ன அப்படிங்கறத வைத்து அந்த லக்னாதிபதி எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறார், உங்க ஜாதகத்துல என்ன தசை நடக்குது, என்ன புக்தி நடக்குது, இதெல்லாம் வைத்து உங்க தசநாதனும் புக்திநாதனும் எந்த அளவுக்கு இப்ப கோச்சாரம் நாம பேசணும் பாத்தீங்களா மிதுன ராசிக்கு, அதுல கோச்சாரத்துல எந்த அளவுக்கு நன்றாக இருக்கிறாருங்களெல்லாம் ஒருங்கிணைத்து சேர்த்து வைத்து நம்ம பார்க்கும் பொழுது உண்மையுமே துல்லியமான பலன்கள் எடுத்து அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்க போகுது உங்க லைஃப்ல, ஒரு 2 மாதம் 3 மாதம் 6 மாதத்துக்குள்ள எப்படி இருக்கு, அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் 1 இயர் 2 இயர் 3 இயர் பேட்டர்ன் எப்படி உங்களுக்கு வாழ்க்கையில ஓபன் அப் ஆகுது, எந்த பிராப்தங்கள் காத்திருக்குது, எந்த பிராப்தங்கள் இல்லை, எந்த சாய்ஸ் எடுக்கலாம், எந்த சாய்ஸ் எடுக்க வேண்டாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் எந்த அளவுக்கு இருக்கு, எது மாதிரி அமைப்புல இருக்கு, இப்ப நான் சொன்ன கோச்சார அமைப்புகள்லாம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது இப்ப நான் சொன்ன நல்ல பலன்கள் உங்களுக்கு நல்ல தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கும் பொழுது இன்னுமே அதிகமான பலன்களாகவும் இல்ல சுமாரான தசாபுக்திகள் தான் உங்கள் லக்னத்துக்கு போய்கொண்டு இருக்கிறதா இருந்தா நான் சொன்ன சில நல்ல பலன்கள் கொஞ்சம் குறைவாகவும் இருக்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா இது ஒரு கோச்சாரத்துல மிதுன ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு பொதுவான பலன். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்க லக்னம் எப்படி இருக்கு அதை வைத்து தசாபுக்தி வச்சுதான் துல்லியமான பலன் எடுக்க முடியும். இது மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுடைய சாய்ஸஸ், நீங்க எப்ப வெளிநாடு போவீங்க, உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு இருக்கா, அரசு வேலையா, கார்பரேட்டா, பிரைவேட்டா, தொழிலா, எது மாதிரி ஹையர் ஸ்டடிஸ் பண்ணலாம், மேரேஜ் எப்போ, குழந்தை பேரு எதிர்பார்க்கிறவங்க குழந்தை எப்போ அப்படிங்கிறது எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு கிளாரிட்டியோட தெரியும் பொழுது மன உளைச்சல் படாமல், அவதிப்படாமல், பண விரயங்கள் செய்யாமல், சமய விரயங்கள் செய்யாமல், தக்க நேரத்தில் தக்க விஷயத்தை அந்தந்த நேரத்தில் செய்யும் பொழுது எந்த நமக்கு பொட்டன்ஷியல் இருக்கோ, நம்மளுடைய லைஃப் பொட்டன்ஷியல் என்னவோ, நமக்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய தகுதி நமக்கு இருக்கோ அந்த தகுதியை எந்த விதத்திலையும் விட்டு கொடுக்காமல், இழக்காமல் நம்ம வாழ்க்கையில் மேலும் மேலும் ஜெயித்து ஜெயம் பெற்று வாழ்க்கையில எந்த ஒரு வாய்ப்புகளையும் நழுவ விடாமல் இந்திய வேத ஜோதிட அடிப்படையான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை மூலமாக நாம நம்மளுடைய பிராப்தங்களை நம்மளே தெரிந்து கொண்டு, நம்ம கர்ம வினைகளை நாமளே தெரிந்து கொண்டு, தேவையற்ற டைரக்ஷன்ல தேவையற்ற முயற்சிகளை தவிர்த்து எது நடக்க இருக்கிறதோ அது நமக்கு நன்மையாக நடக்கும், எது அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து நடந்து கொண்டால் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.